ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த வாயை திறந்தா க்ளோஸ் பண்ணா இல்லை யான் பண்ணா இல்லை பேசுறதுக்கு கொஞ்சம் வைடராக வாயை திறந்தாலே இந்த காதோட ஒட்டின மாதிரி ஒரு பெயின் ஜாஸ்தியாக வரும். ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த எல்போ ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளோட கீழ்த்தலை போய் ஒரு ஜாயிண்ட்டை ஏற்படுத்தும். அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை ஓவர் ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஏற்படுத்தாவோ இந்த மாதிரி பெயின் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்டாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சைடாகவே சாப்பிட்டோம், ஒரு சைடாகவே நம்ம சூ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே 2 சைடும் ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுத்து சூ பண்ணணும். ஒரு சைடாகவே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து சூ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஎம்ஜே ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சைடு வந்து பல்லு இல்லை, அதனால தான் ஒரு சைடாக நீங்கள் சூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சைடு பல்லு கட்டிக்கோங்க அண்ட் கட்டிட்டு 2 சைடும் சூ பண்ணி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.